நாகராஜ், இங்க கடந்த 10 ஆண்டுகளாகவும் அரசியல் சாசனத்தின் மீது பிரதமர் மோடி கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தினார். இனியும் அப்படியான ஒரு தாக்குதல் நடக்கும், அதிலிருந்து முன்கூட்டியே அதை காக்கிற விதமாக சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ராகுல் காந்தியினுடைய விமர்சனம் சரியா அல்லது அதீதமான விமர்சனமா பாக்குறீங்களா? இல்ல, அரசியல் சாசனத்தை மிக முழுமையாக ஒரு மரியாதையாக சரியாக பின்பற்றிய ஒரே அரசு எங்களுடைய பாரத பிரதமர் தலைமையிலான நரேந்திர மோடி அவர்கள் அரசு என்பதுல மாற்று கருத்து இல்லை. நான் முதல்ல அதை வச்சிடறேன். ரெண்டாவது, அண்ணன் கான்ஸ்டன்டின் அவர் சொன்னாங்க, இந்திரா காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. ஆர்டிகல் 370 கொண்டு வந்ததை மாற்ற முடியாமல் தவிர்த்தவர் நேரு அவர்கள். நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று அவரை வாய்மொழியா சொல்லியிருக்கார். ஆர்டிகல் 370 எவ்வளவு பெரிய தவறு நடந்து விட்டதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய எமர்ஜென்சிக்கு கொண்டு வந்தது, அதற்கு அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்துட்டு அதை கொண்டு வர முடியாது மறுத்தவர். இன்னைக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. பட் இவர் எல்லாம் தவறு செய்து விட்டு மன்னிப்பு கேட்டால் நாட்டினுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா? எங்க சாதிவாரி வளர்ந்து விடுமா? அது எல்லாம் மன்னிப்பு தானே கேட்கிறாங்க. இல்ல, ராகுல் எங்க மன்னிப்பு கேட்டார் சார்? அது ராகுல் காந்தி சொன்னாரே, அன்னைக்கு வெளிப்படையா சொன்னாரே, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு. ராகுல் காந்தி மாதிரி கேட்டார், கூட்டத்தில் கேட்டார். லாஸ்ட் டைம் பேசுறப்ப கூட்டத்தில் அவர் பேசினாரு, சாதிவாரி கணக்கெடுப்புல எங்களுடைய நாங்க எடுத்த நிலைப்பாடு தவறானதுதான், நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லி வெளிப்படையா மாடையிலே பேசினார். அவர் ராகுல் காந்தியே பேசினார். அதை எதிர்த்தவர் ராஜீவ் காந்தி பல மணி நேரம் பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணாரு. ராகுல் காந்தி கேட்டார். சொல்றேன், கேட்டா இவங்க தொடர்ச்சியாக செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து வரார் மோடி அவர்கள். தொடர்ச்சியா ஆதாரத்தோட தான் பேசுறேன். ராகுல் காந்தி அவர்கள் கேட்டாரு, பின்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி எடுங்கன்னு சொன்னாரு. அப்ப கேட்ட பொழுது இவர் சொன்ன பதில் அப்படிதான் இருந்தது. இதோட இன்னொன்னு, நம்ம இவர் சொன்னாரு, இது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப மெச்சூரிட்டியா பேசினார். 100% இல்ல. நிச்சயமாக ஒரு எதிர்க்கட்சியுடைய தலைவரான அந்தஸ்தோடு அவர் பேசவில்லை என்பது உண்மை. இரண்டாவது கேட்கிறேன், இன்னைக்கு அரசியல் சாசனத்தை தூக்கி பிடிக்கிறாங்களே, கையில வைக்கிறாங்களே, அதுதான் இன்னைக்கு மோடி கொடுத்த பெருமை. இன்னைக்கு அவர் அரசியல் சாசனத்தை பத்தி புரிய வச்சிருக்காரு அவங்களுக்கு. இன்னைக்கு கூட மேடையில மோடிஜி அவர்கள் தெளிவா சொல்றாங்க, நான் அரசியல் சாசனத்தை பின்பற்றுகிறேன் சொல்றாரு. பின்பற்றித்தான் செயல்படுத்துறேன். நீங்க ஒரு கணக்கெடுங்க, எவ்வளவு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு எத்தனை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மாற்றங்கள் தற்கால நடைமுறைக்கேற்ப, நீ குற்றவியல் சட்டம் வந்திருக்கு, அதற்கேற்ப எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது நீங்க பாருங்க. ஆனா காங்கிரஸ் காலத்தில் நடந்த இடத்த பட்டியல் போட்ட ஊழல்கள் தான் மிஞ்சும். 37 ஊழல்கள் பட்டியல் போட முடியும். போபர்ஸ் ஊழல்கள் இருந்து இப்போ பிரதமர் நரேந்திர மோடி இப்படி எல்லாம் பேசலாமா, பிரதமராக இருந்து மோடி இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினப்ப, அதற்கான பாராமீட்டர் இதுவா அப்படின்னு கேள்வி எழுப்பினப்ப பாஜக என்ன பதில் சொல்லுச்சோ, இப்ப அதே மாதிரியான கேள்வி நீங்க எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்திக்கு, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு இது அழகா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன பாராமீட்டர் செட் பண்ணிருக்கீங்க? இல்லைங்க, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசணும்? நான் சொல்ற வளர்ச்சி குறித்து பேசணும், நாட்டின் முன்னேற்றம் குறித்து பேசணும். எதிர்க்கட்சி தான் முடிவு, ஆக்கப்பூர்வ விஷயங்கள் குறித்து அதை எதிர்க்கட்சி தான். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசணும்ங்கறத அவர் தான் முடிவு செய்யணும். அத பாஜக முடிவு செய்ய முடியாது, பிரதமர் முடிவு செய்ய முடியாது, சபாநாயகர் முடிவு செய்ய முடியாது. கரெக்ட்டுங்க, நான் தான் சொல்றேன் என்ன பேசணும். அதான் சொல்றேன், அவருக்கு மெச்சூரிட்டி இல்லங்கறேன். நாட்டின் இன்னொன்னு சொல்றாரு, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் சில கிராமங்கள்ல இலையில சாப்பிட நினைச்சிட்டு போயிருவாங்க, கோச்சிட்டு போவாங்க. ஏன் போவாங்கன்னா, எனக்கு வாழைப்பழம் சிரிச்சா வச்சுட்டாங்க, இலையில சின்ன ஓட்டை இருக்குது. இன்னைக்கு இவர் சபாநாயகர் என்ன பார்த்து கை கழுவுறப்ப குமிஞ்சிட்டு குழுக்கல. எங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேச இந்த அவையின் முதல் குடிமகன் நீங்க, உங்களுக்கான மரியாதை ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு தலை வணங்கணுமே தவிர நீங்க யாருக்கும் தலை வணங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்ல. எனவே சபாநாயகர் இருக்கைக்கான உரிய மரியாதையை நீங்க கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ரெக்வெஸ்ட் தான் பண்றாரு. நான் சொல்றேன், அந்த மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அதை சொல்றீங்க, பர்சனல் டச் ஏன்னு கேக்குறேன். நீங்க பொதுவான விஷயங்களை பேசுங்க. நரேந்திர மோடி அவர்கள் கடவுளோடு பேசுகிறார், அத ஒரு கேலி செய்யற விதமா நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பிரதமர் குறித்து நீ சொன்னா எவ்வளவு பேர் அவதாரம் இருக்காங்க,
கடவுள் அவதாரம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மதங்கள் அதை மதிக்கிறது, போற்றுகிறது, பின்பற்றுகிறது, அதை குறித்து நீங்க பேச மாட்டீங்க. மோடிஜி தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டால் அதை மட்டும் நீங்க கேள்விப்படுத்துறீங்க. நான் தான் சொல்றேன், அந்த மாதிரியான தனி மனித விமர்சனம் எதற்குங்கிற நான் மேடையில அந்த சபையில தேவை இருக்குங்கிற ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேச தகுதியற்ற நீங்கள் இது போன்ற விஷயங்களை பேசுவது மீண்டும் மீண்டும் நீங்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறீர்கள். இந்த சபை நன்றாக நடப்பதை நீங்க விரும்பவில்லை, நாட்டின் வளர்ச்சியை நீங்கள் விரும்பவில்லை. இதுதான் நான் ஆணித்தரமா சொல்றேன். நீ ஒரு அண்ணன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ரொம்ப பெருமையா சொல்றாரு. இல்ல ஒரு எதிர்க்கட்சிக்குரிய பேச்சு, தகுதி, தரம் அவரிடம் சுத்தமாக இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க. தனக்கு பின்னால் கூட்டம் இருக்கிறது, தான் சொன்னா கைதட்டுவாங்க, தான் சொன்னா வா வா என்று பாராட்டுவார்கள். கடந்த 10 ஆண்டுகள்ல அது பாஜகவுக்கு பொருந்தாத. கடந்த 10 ஆண்டுகள்ல பெரும்பான்மை அரசு என்று இருந்த நிலைமையில நீங்க சொல்ற அந்த விமர்சனங்கள் பாஜகவுக்கு பொருந்தாதா? நீங்க இன்னைக்கு பேசுற மாதிரி இருந்தால் பொருந்தாது. ஆக்கபூர்வமாக நீங்க பேசியிருந்தால் பிஜேபி செய்த ஊழல்களை பற்றி பேசுங்கள், ஆதாரத்தோடு பேசுங்கள். நீங்க பேசின ஊழல் என்னாச்சு? ஒண்ணு மட்டும் நினைவுற்றேன். நீங்க பின்னாடி கூட்டம் இருக்கு, பின்னாடி பணம் தொடர்ச்சியா சொல்றதுனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுற்றேன். கடைசி கூட்டத்தொடர்ல, தேர்தலுக்கு முன்னாடி கடைசி கூட்டத்தொடர்ல 145 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு எத்தனை சட்டங்கள் கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறத நாகராஜுக்கு நினைவுற்றேன். கட்சியுமாக நான் இப்போ சொல்றேன், ஜனநாயகம் மிகச் சிறந்தது. அந்த ஜனநாயகத்தை காங்கிரஸ் கூட்டணி கட்சி தவறாக பயன்படுத்துகிறது. தவறாக அந்த கூட்டணி கட்சி பயன்படுத்துகின்ற பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சில வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் பாஜக இருக்கிறது. நாட்டு நன்மைக்காக அதை செய்கின்றோம், அதில் தவறு இல்லை. நீங்க டான்ஸ் ஆடுவீங்க, மேடையில் ஏறி டான்ஸ் ஆடுவீங்க, நீங்க நாடாளுமன்றத்தில் வந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, குத்தாட்டம் போடுவீங்க, கும்மாளம் போடுவீங்க. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது நான் கேட்கிறேன். எடுப்பார். இன்னைக்கு பேசுறது ராகுல் காந்தி பேசின நடவடிக்கை எடுக்க வேண்டிய பேச்சு, மன்னிப்பு கேட்க வேண்டிய பேச்சு. சரி, ஓகே.